Then this is actinomycosis. Okay, actinomycosis. ஆக்டினோன்னா என்னப்பா? ஆக்டினோமைகோசிஸ்னா என்னப்பா? மைக்கோசிஸ்ன்னு இருக்குல்ல, அப்போ என்னது? ஓகே, யூ மே திங்க் தட் இட்ஸ் என்ன மைக்கோசிஸ் அப்படின்னா நம்ம உடனே என்ன நினைப்போம்? அங்கே எதுவும் ஞாபகத்துக்கு வராது, ஏன்னா நம்ம படித்ததே நிறைய பேர் படிச்சுட்டு போயிருப்போம். ஆஹா மைக்கோசிஸ் ஃபங்கல் அப்படின்னு போட்டு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மோஸ்ட் காமன் இந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ் இண்டிவிஜுவல்ஸ் லைக் டயபிட்டிஸ், ஸ்டீராய்ட் தெரப்பி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. சரியா? actinomycosis is not a fungus, it's a bacteria. சரியா? ஸோ இது ஏன் மைக்கோசிஸ்ன்னு சொல்கிறோம்? இட்ஸ் a branching filamentous. என்ன அதில் வந்து இது எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு ஃபங்கை மாதிரி இருக்கும். அதனால் இது வந்து என்ன சொல்கிறோம்? actinomycosis இட்ஸ் a bacteria. ஸோ இட்ஸ் a anaerobe gram positive. நம்ம பார்த்தது எல்லாமே anaerobe gram positive. ஸோ actinomycosis israeli. Then it's a branching filaments bacterium known as ray fungus due to its sundry appearance. அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறோம்? actinomycosis சொல்கிறோம். Okay, then the common sites like it will involve another இதில் from infected tonsils or teeth வந்துச்சுன்னா அது இந்த ஃபேஸில் தான் வரும். So it is faciocervical, thoracic, then abdominal and pelvis. இது மாதிரி வந்து எங்கே வேணால் வரலாம். சரியா? சப்போஸ் பெல்விஸ்க்கு வருதுன்னு எப்படி வரும்? Like it associated with IUD or abortion or clinical abortion பண்ணாங்க, unauthorized abortion or septic abortion, இது மாதிரி நடக்கும்போது there will be a chance of infection. So right iliac fossa அது மாதிரி வரலாம். Right iliac fossa it will produce a mass with discharging sinuses. So actinomycosis always you remember என்னது? multiple sinuses. இது வரைக்கும் எங்கெங்க சைனஸ் பார்த்துருக்கோம்? multiple sinuses, hereditary suppurativa, then carbuncle, actinomycosis. ஓகேவா? எங்கேயும் வரும். ஸோ டிஸ்சார்ஜிங் சைனஸஸ். ஸோ அதனால தான் நீ ரைட் இலியாக் ஃபோசா மாஸ் பார்த்துருக்குல்ல, ரைட் இலியாக் ஃபோசா மாஸில் ஒன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் ஆக்டினோமைகோசிஸ்னு கொடுத்துருப்பான். ஆனால் ஆக்டினோமைகோசிஸ் ரைட் இலியாக் ஃபோசாவில் என்ன இருந்தால் தான் ஆக்டினோமைகோசிஸ் சொல்லணும்? சைனஸஸ், மல்டிபிள் சைனஸஸ் ரைட் இலியாக் ஃபோசால் இருந்தால் தான் யூ ஹேவ் டு டெல் லைக் ஆக்டினோமைகோசிஸ் ஒன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்வால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தென் the clinical features. என்ன clinical features? Yes, this is the clinical features. என்னது? என்னப்பா? discharging sinuses. சரியா? இதில் வச்சு பார்க்குற என்ன பஸ் எக்ஸாமின் பண்ணினா you can see the branching microfilaments. என்ன the discharging sinusக்கு இன்னொரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரோட சொல்லணும். இதில் எப்படி இருக்கும்? இதில் hereditary suppurativa எப்படி இருக்கும்? பஸ் டிஸ்சார்ஜ் இருக்கும். அடுத்தது இன்னொன்று என்ன பார்த்தோம்? கார்பங்கல் என்ன வரும்? பஸ் டிஸ்சார்ஜ் வரும். பட் ஆக்டினோமைகோசிஸ்ல எப்படி வரும்? சல்ஃபர் கிரானியூல்ஸ் இஸ் தி ஃபீச்சர் ஆஃப் என்னது? ஆக்டினோமைகோசிஸ். ஸோ மல்டிபிள் சல்ஃபர் கிரானியூல்ஸ். சரியா? மல்டிபிள் சைனஸாக இருக்கணும், ப்ளஸ் சல்ஃபர் கிரானியூல்ஸ் இருக்கணும். அவ்வளோதான். ஸோ எக்ஸாமின் பண்ணி பார்த்தோன்னா உனக்கு தெரியும் இந்த ரெண்டு ஃபிலமெண்ட்ஸ் தெரியும். தென் டயக்னோசிஸ் கிராம் ஸ்டெயினிங் ஒன்லி. என்ன இந்த பிக்சர் போடுங்கப்பா. சரி, பிக்சர் ரெடி பண்ணிட்டீங்களே? சரி, ரெடி பண்ணிட்டீங்க. லாஸ்ட்டில் காட்டணும்னா புரியாது அவங்களுக்கு. சரியா? கிராம் ஸ்டெயினிங் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். த ட்ரீட்மெண்ட் என்ன? எகைன் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே என்னது? கிராம் பாசிட்டிவ். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட் எழுதணும்? கண்டிப்பாக penicillin. சரியா? so penicillins. so then you can give tetracyclines other also like long standing இருந்துச்சுன்னா you can give like dapsone இதெல்லாமே கொடுப்பாங்க. some antifungals also சில பேர் ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா இது ஃபங்கஸ்ன்னு நினச்சிக்குவாங்க. but you should not give antifungals. then surgery you have to do the debridement. then or you can give this Wells regimen. it's nothing but injection of amikacin 15 milligram IV daily for 21 days. ஒரு 3 weeks கேப் இருக்கணும். என்ன அதுக்கப்புறம் மறுபடியும் அமிகசினே மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரியா? இது சைக்கிள்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம். அமிகசின் 15 mg per kg பாடி வெயிட் ஃபார் 21 days, 3 weeks கேப், மறுபடியும் ரொட்டீன் பண்ணிக்கணும். கூட இதோட கண்டிப்பாக என்ன கொடுக்கணும்? செப்ட்ரான். இன்னொரு பேர் தான் என்னது? ட்ரைமெத்தோப்ரிம்
sulfamethoxazole, Septron. Tablet Septron for 6 months. For 6 months. ஓகேவா? ஆக்னோமைகோசிஸ் புரிஞ்சு. ஆக்னோமைகோசிஸில் கண்டிப்பாக உனக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்திருக்கணும்? சல்ஃபர் கிரானியூல்ஸ், டிஸ்சார்ஜிங் சைனசஸ், வேற என்ன ஞாபகத்துக்கு வரணும்? இட்ஸ் எ மிஸ்நாமர். அப்போ கண்டிப்பாக என்ன தான் ஞாபகத்துக்கு வரணும்? பாக்டீரியா தான் ஞாபகத்துக்கு வரும், நாட் ஃபங்கஸ். நாட் ஃபங்கஸ். ஓகேவா? ஸோ இதோட நீ அப்படியே இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிற இன்னொரு இதோட காமனாக கன்ஃபியூஸ் ஆகிக்கிற ஒன்று தான் என்னென்னா எது? மதுரா ஃபுட். மதுரா ஃபுட் இதோட. ஆமாம் தானே? யூ நவ் டெல் மீ வாட் இஸ் த ரீசன் ஃபார் மதுரா ஃபுட்? என்ன, மதுரா ஃபுட்டுக்கு நிறைய காசஸ் இருக்கு. அதில் ஒரு காசு தான் என்னது? இட் மே பி அ ஃபங்கல் ஆர் மே பி அ பாக்டீரியா, இதில் வேணால் வரலாம். ஸோ அதுதான் இது. ஸோ த க்ரானிக் கிரானுலோமேட்டஸ் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஃபுட் என்ன, இது வந்து இட்ஸ் பாக்டீரியா. இட்ஸ் பாக்டீரியா இஸ் நொக்காடியா மதுரா, தட் இஸ் பாக்டீரியா. தென் மதுரல்லா மைக்கோ, தட் இஸ் ஃபங்கஸ். சரியா? ஸோ இது ரெண்டு தான் இது. பாக்டீரியா, அதர் பாக்டீரியாஸ் லைக் நொக்காடியா மதுரா ஆர் ஆக்டினோமைகோசிஸ் இஸ்ரேலி ஆர் ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் என்ன, இது எல்லாமே வரலாம். ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இந்த போட்ரியோமைகோசிஸ் சொல்லுவாங்க. தென் ஃபங்கலில் வர்றது இதுதான் என்ன, மதுரல்லா மைசிட்டோமா, மதுரல்லா கிரேசியா, த பிளாக் கிரானியூல்ஸ். பிளாக் கிரானியூல்ஸ். ஓகேவா? ஸோ அதுவும் காசு பண்ணும். ஆக்டினோமைகோஸில் மல்டிபிள் டிஸ்சார்ஜிங் சைனஸோட ஒரு ஃபுட் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லணும்? ஏன்னா அது மதுரா ஃபுட்டுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஆக்டினோமைகோசிஸ் சொல்லணும். மதுரா ஃபுட்னா அது வந்து எது வேணா இருக்கலாம். மதுரா ஃபுட் இஸ் அ ப்ராட் டேர்ம். மதுரா ஃபுட் இஸ் அ ப்ராட். இட் மே பி இதர் இட் அப்ளிகபிள் ஃபார் ஃபங்கஸ் as well as applicable ஃபார் பாக்டீரியா. புரியுதா? எஸ். த பாக்டீரியாஸ் என்னென்ன பாக்டீரியா? நொக்காடியா, ஈவன் ஆக்டினோமைகோசிஸ் இஸ்ரேலி, அது ஆல்சோ ப்ரொடியூஸ் பை மதுரா ஃபுட். ஓகே. ஸோ இது இருக்கும். ஸோ இதில் என்ன இருக்கும்? பிளாக் கிரானியூல்ஸ் இருக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் என்டர்ஸ் த்ரூ தி வூண்டு. உள்ள இதான் ரெண்டு பெத்தாஜின் இது என்ன உள்ள என்டர் ஆகும். என்டர் ஆனதுக்கப்புறம் பேர் ஃபுட், மோஸ்ட்லி இந்த பேர் ஃபுட் வாக்கிங்கில் காமனாக வரும். தென் இட்ஸ் இது ப்ரொடியூஸ் என்னது இதுலேயே இருக்குது, க்ரானிக் கிரானுலோமேட்டஸ் இன்ஃபெக்ஷன். க்ரானிக் கிரானுலோமேட்டஸ் இன்ஃபெக்ஷன் லீட்ஸ் டு, க்ரானிக்னாலே என்ன இருக்காது? கண்டிப்பாக பெயின் இருக்காது. ஸோ பெயின்லெஸ் நாடியூல்ஸ் அண்ட் வெசிக்கிள்ஸ் அண்ட் டிஸ்சார்ஜிங் சைனசஸ். டிஸ்சார்ஜிங் சைனஸ் ஆர் மல்டிபிள். சரியா? ஸோ there are in black type infections stays in the subcutaneous or red or yellow type or infection spreads to the deeper tissue or including the osteomyelitis. ஸோ சப்குட்டேனியஸ் டிஷ்யூவில் இருந்துச்சுன்னா அது அப்படியே வரும். டீப்பர் டிஷ்யூவாக போச்சுன்னா அது மீதி இருக்கிற போன் எல்லாமே லைஸ் ஆகி மேலே வெளில வரும். ஸோ போனும் சேர்ந்து வரும். ஸோ த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் மல்டிபிள் சைனசஸ், painless swelling of the foot and with or another black or red or yellow granules. சரியா? மோஸ்ட்லி another there no node பெருசாக இன்வால்வ் ஆகாது. என்ன it will produce all bones இன்வால்வ் ஆகிறனால என்ன போனில் வந்து ஆஸ்டியோமைலிட்டிஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ லிம்பே யூஸ் பண்ண முடியாது. என்ன பாதி பேர்த்துக்கு லிம்பே யூஸ் பண்ண முடியாது. ஸோ லிம்பு யூஸ் பண்ண முடியலன்னா நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்? லிம்பு யூஸ் பண்ண முடியலன்னா என்னப்பா பண்ணணும்? ஆம்புடேஷன். So Madura food, one of the treatment is amputation. What is the indication for amputation? Deadly dead nuisance. Deadly dead nuisance. Dead na the already dead tissue, already gangrenous tissue. Na adhe ni kaapatha mudiyuma? Already dead. So adha enna panni avanum? Amputation panni da avanum. So another deadly. What is deadly? And because you have infection or severe infection or sepsis or entire septic foot adu mari irukku. Adhu treat pannalena enna maaridum? பேஷண்ட்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் போய் எம்ஓடிஎஸ்ல போய் டெத் ஆகிடுவாங்க. ஆர் மெலிக்னன்சி லைக் கார்சினோமா ஆர் சார்கோமா தி ஃபுட் இருக்கும். ட்ரீட் பண்ணலாம் என்ன ஆகிடும்? பேஷண்ட்டு வில் டை. அதுக்கு பேர் டெட்லி. வாட் இஸ் டெட் நியூசன்ஸ்? என்ன டெட் நியூசன்ஸ்னா என்னது? டிசபிலிட்டி. அது யூஸே இல்லை, அந்த லிம்பு யூஸே இல்லை. லைக் சார்கோட்ஸ் ஜாயிண்ட் ஆர் இது மாதிரி யூஸ் இல்லாத ஒரு யூஸ்லெஸ் லிம்பு இருக்குது, அதை என்ன பண்ண முடியும்? ஆர் ஆங்கிள் டிஸ்ஆர்டிகுலேஷன் ஆர் ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ண முடியுமா? ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு, காலை வச்சு நடக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. 4 ஃபுட் ஆம்புடேஷன் பண்ணாலும் நடக்க முடியாது. ஏன்னா ஆங்கிள் இன்ஸ்டெபிலிட்டி இல்லை, நீ 4 ஃபுட் வச்சு பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து டெட் நியூசன்ஸ், அதனால் யூஸே கிடையாது. அதனால யூ ஆர் டூயிங் ஆம்புடேஷன்ஸ். சரியா? அது மாதிரி தான் இதுவும் என்ன. ஸோ த ஆக்டினோமைகோசிஸ், தென் மதுரா ஃபுட். ஓகே. ஸோ இந்த மதுரா ஃபுட்டுக்கு ஒரு ட்ரையட் இருக்கும். என்ன ட்ரையட்? கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கேன்? கண்டிப்பாக என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்?
டிஸ்சார்ஜிங் சைனசஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும்? பெயின்லெஸ் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ. அது நல்லா திக்காக இருக்கும். காலை பார்த்தீங்கன்னா அப்படியே திக்காக இருக்கும். ஐ வில் ஷோ த பிக்சர் எண்ட் ஆஃப் தி கிளாஸ். என்ன யூ வில் கம் டு நோ. சரியா? ஸோ திஸ் இஸ் த ட்ரையட். ஸோ மல்டிபிள் சைனசஸ், தென் டிஸ்சார்ஜ். டிஸ்சார்ஜ் மேபி த வேரியஸ் கலர்ஸ். தென் ஓகே, அவ்வளோதான். பிரான்ச்சிங் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கும். எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோமைலிட்ஸ் தெரியும். தென் யூ ஹேவ் டு டூ தி எஃப்என்சி ஆர் எம்ஆர்ஐ. ஐ வில் ஆஸ்க் எம்சிக்யூவில் கேட்பான், ஆர் யூ ஹேவ் டு ரைட் டாட் இன் சர்க்கிள் சைன். Dot in circle sign. Dot in circle sign is nothing but because of osteomyelitis. Okay. Then the treatment என்ன ரெண்டு இருக்கு. என்னது? Suppose if it is a bacteria and fungal, ரெண்டு இருக்குல்ல. So you have to give depending upon the culture or gram staining, you can give antibacterial or antifungal. Okay. So you are giving இதான் என்னது actinomycetoma அப்படின்னு தெரிஞ்சுன்னா you can give amikacin or streptomycin or septron. இதெல்லாம் அங்கேயே பார்த்தோம்ல, அமாக்சிலின், பென்சிலின் அல்லது இதானே பார்த்தோம். ஸோ அது ட்ரக்ஸ் கொடுக்கணும். சப்போஸ் ஈமைசிட்டோமா, சப்போஸ் ஃபங்கலாக இருந்துச்சுன்னா யூ கேன் கிவ் கேட்டகோனசோல், இட்ரகோனசோல் ஆர் ஓரிகோனசோல். சரியா? சப்போஸ் பேஷண்ட் வந்து இது இருந்துச்சுன்னா என்ன எக்ஸ்டென்சிவாக இருக்குது, மல்டிபிள் டிஸார்டர், சப்குட்டேனியஸ் மாஸ், இது மாதிரிலாம் இருக்கும். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா, ரொம்ப நிறையா இருந்துச்சுன்னா go for wide debridement, or if it is bones involved or underlying osteomyelitis இருந்துச்சுன்னா go for amputations. Okay. Then necrotizing fasciitis already படிச்சாச்சு. What is necrotizing fasciitis? கடகடன்னு வாங்கப்பா. necrotizing fasciitis முன்னாடி யூஸ் பண்ணமா, இதுக்கு முன்னாடி சொன்னமா? எப்போ சொன்னோம்? cellulitis. If you are not treated the cellulitis properly, then we will go for necrotizing fasciitis. What is necrotizing fasciitis? Involvement of skin, subcutaneous tissue, கீழே இருக்கிற ஃபேஷியா போயிடும். சரியா? ஃபேஷியா கீழே இது நல்லா இருக்கலாம், மசில் நல்லா இருக்கலாம். பட் ஃபேஷியா வரைக்கும் எல்லாமே கேங்க்ரீன் ஆகிடும். ஃபேஷியா இன்வால்வ் ஆகுதுன்னா மேலே இருக்கிற ஸ்கின்னும் கேங்க்ரீன் ஆகிடும். ஸோ கேங்க்ரீனஸ் சேஞ்சஸ் இன் தி ஸ்கின்னு அஸ் வெல் அஸ் ஃபேஷியா இன்வால்வ் ஆகிடும். சரியா? ஸோ சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஸ்கின், ஃபேஷியா அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ காஸ்டு பை ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பயோஜென்ஸ் ஆர் மிக்ஸ்டு பாக்டீரியா, எதனால வேணால் வரலாம். த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். செல்லுலைட்டிஸ் ஆர் எனி இன்ஃபெக்ஷன், செல்லுலைட்டிஸ் ஆர் எரிசிபில்ஸ், லிம்ஃபான்ஜைட்டிஸ், necrotizing fasciitis, இது மாதிரி எது இன்ஃபெக்ஷன் கேட்டாலும் ரிஸ்க் ஃபேக்டர் எழுதிடணும். என்ன ரிஸ்க் ஃபேக்டர்? டயபிட்டிஸ், இம்யூனோகாம்ப்ரமைஸ் ஆர் ஒபிசிட்டி, ட்ராமா, மால்நரிஸ் பேஷன்ஸ், இது எல்லாமே எழுதிடணும். சரியா? ஸோ காமன்லி போத் செல்லுலைட்டிஸ் மாதிரியான செல்லுலைட்டிஸ் ட்ரீட் பண்ணலைன்னா தான் வருது. ஸோ இட் அஃபெக்ட்ஸ் தி ஆல் த லிம்ஸ் அண்ட் அப்டமன், பெரினியம், இது எல்லாமே அஃபெக்ட் ஆகலாம். தென் என்ன மசில் எப்படி இருக்கும்? கீழே ஃபேஷியா வரைக்கும் தானே. ஸோ மசில் எப்படி இருக்கும்? ஸ்பேன். சரியா? ஸோ த types of necrotizing fasciitis. Type 1. What is type 1? Type 1 in the classification கேட்பாங்கப்பா. cellulitis, the necrotizing fasciitis கேட்டாங்கன்னா you have to write this classification. What is type 1? It's a polymicrobial. 80% it's the polymicrobial. மீதி எல்லாமே வரலாம். இது enterobacter or pseudomonas or clostridium, இது எல்லாமே வரலாம். The commonly seen in the diabetes and immunocompromised individuals. Okay. Then another one be the monomicrobial. What is the meaning of monomicrobial? ஏதாவது ஒரு ஆர்கானிசம் தான் வரணும். ஏதாவது ஒரு ஆர்கானிசம்னா ஸ்கின்ல காமனாக இருக்கிற ஆர்கானிசம் என்னது? ஸ்டெஃபிலோகாக்கஸ். ஸோ வெறும் ஸ்டெஃபிலோகாக்கஸ் மட்டும் வருது, MRSA அதனால் வருது அப்படின்னா that is monomicrobial necrotizing fasciitis. Okay. Then the gram negative rods, அது எஸ்பெஷலி the gram negative rods, it will produce என்னது the kidney disease, வேறு ஏதாவது கோமார்பிடிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வர்றது வந்து இது. தென் another one will be the fungal infections. சரியா? ஸோ the infection of skin, fascia and soft tissue எல்லாமே தான். இது வந்து நிறைய பாக்டீரியா காஸ் பண்ணுச்சுன்னா அது பாலிமைக்ரோபியல். MRSA மட்டும் காஸ் பண்ணுச்சுன்னா அது மோனோமைக்ரோபியல். இது எதுவும் காஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி கிராம் பாசிட்டிவ், it will can produce gram negative also as well as fungus also. Fungus வந்துச்சுன்னா அதுக்கு என்ன டைப்பு? type 4. Okay. Then the clinical features. Yes, clinical features you know very well. என்னது பேஷண்ட்க்கு என்னது? சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், டெண்டர்னஸ் இருக்கும், தென் ஸ்கின் கேங்க்ரீன் ஆச்சுன்னா அந்த கலர் சேஞ்சஸ் இருக்கும். சரியா? ஸோ சடன் ஸ்வெல்லிங் அண்ட் பெயின் அண்ட் எடிமா, டிஸ்கலரேஷன் அண்ட் நெக்ரோசிஸ் ஆர் அல்சரேஷன் எல்லாமே இருக்கலாம். ஃபவுல் ஸ்மெல்லிங் டிஸ்சார்ஜ் இருக்கும். சைன்ஸ் ஆஃப் டாக்ஸீமியா. Signs of toxemia. What is signs of toxemia? Fever, chills, rigor, இதெல்லாமே இருக்கும். Signs of toxemia னா பேஷண்ட் வந்து என்னது? ஹைப்போடென்ஷன், டைக்கார்டியா, அதெல்லாம் தான் signs of toxemia. Then oliguria,
என்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுச்சுன்னா ஒலிக்யூரியா போயிடும் என்ன. தென் அக்யூட் டியூபுலர் நெக்ரோசிஸ், த ரேபிட் ப்ராக்ரஷன் வித்தின் ஹவர்ஸ். பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் வர பேஷண்ட்லாம் பாதி பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு கேட்கும். 2 நாள் தான் சார் இருக்குது அப்படிம்பாங்க. திடீர்னு பார்த்தா 3ஆவது நாள் நம்ம கால் எடுக்கிற மாதிரி வந்தோம். சரியா, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் செல்லுலைட்டிஸ். அதான் சொல்கிறேன், செல்லுலைட்டிஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணினா எடுக்க போகிறோம் நெக்ரோடைசிங் ஃபெசிலிட்டிஸ். சரியா. ஸோ ரேபிட் ப்ராக்ரஷன் வித்தின் ஹவர்ஸ். ஸோ வித்தின் ஹவர்ஸ்னால் என்னது, பேஷண்ட் வந்து நெக்ரோடைசிங் ஃபெசிலிட்டிஸில் ஃபுல் செப்சிஸ் தான் அர்த்தம். அப்போ SIRS, MODS, தென் டெத். சரியா, MODS டெத். ஸோ இமீடியட் என்ன சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். ஏன்னா எனி பஸ் எது இருந்தாலும் இமீடியட் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் என்னது, அக்ரஸிவ் சர்ஜிக்கல் டிப்ரைட்மெண்ட் ஆஃப் நெக்ரோட்டிக் டிஷ்யூ. அவ்வளோதான் அக்ரஸிவ். ஏன்னா எதெல்லாம் இன்ஃபெக்டிவாக தெரியுதோ அது எல்லாத்தையும் தூக்கி போட்டணும். சீங் எனி இன்ஃபெக்டிவ் டிஷ்யூ கிவிங் டன் கணக்கில் நீ ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் என்னது யூஸ் கிடையாது. என்னதான் பண்ணி ஆகணும், ரிமூவ் தி செப்டிக் ஃபோக்கை. ரிமூவ் தி செப்டிக் ஃபோக்கை. தி பெஸ்ட் இஸ் சர்ஜிக்கல் டிப்ரைட்மெண்ட். Surgical debridement. Then you have to simultaneously start antibiotic therapy with always broad spectrum. Broad spectrum. Then supportive therapy you can give, like a patient anemic, then blood transfusion or electroresistance or எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடணும். Once wound is எல்லாமே clear ஆயிடுச்சு அப்படின்னா then you can go for என்னது wound. once debride பண்ணிடுறல, debride பண்ணதுக்கப்புறம் there will be a raw area. raw area என்ன கவர் பண்ணணும், either you can go for flap or graft, அது மாதிரி ஏதாச்சும் கவர் பண்ணி. சரியா, either you can go for flap or SSGs, அதுக்கு போயிடும். சரியா. The one more is vac assisted closure. What is vac assisted closure? There is any gap or cavity wound, then you can do vac therapy. Vac therapy you have to maintain the negative suction pressure in the cavity. It will continue suction of all the exudates, so it will reduce the infection, reduce the increase the exudate clearance. So there will be an increased proliferation of the granulation tissue. So vacuum வந்துச்சுன்னா you can plan for either closer or SSG or okay. Yes. Then AIDS கண்டிப்பாக கேட்பான். அதில் ஒரு இன்ஃபெக்ஷன். ஏன் எய்ட்ஸ் எல்லாத்துக்கும் கேட்குறான்னு தெரியல. செகண்ட் இயர்ல கேட்டாங்கல்ல, செகண்ட் இயரில் தேர்ட் இயரில் எந்த இயரில் போனாலும் எய்ட்ஸ் ஒரு காமனான கொஸ்டின் கேட்டுருவான். பிஜிக்கும் கேட்குறான்னு ஏன்னு தெரில. ஸோ எய்ட்ஸ் நீயே எழுதிடுவேன், ஒன்றும் பெருசாக இருக்காது. கண்டிப்பாக எய்ட்ஸ் HIV இன்ஃபெக்ஷன் CD4 கவுண்ட் என்ன லெஸ் தேன் 200 இருந்துச்சுன்னா தான் நம்ம இந்த எய்ட்ஸ்னு சொல்லுவோம். அண்ணா இட்ஸ் தேர் ஆர் டைப்ஸ் ஆஃப் நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப் 1 டைப் 2 அண்ணா. தென் கிளாசிஃபிகேஷன் கிளினிக்கலாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம், அக்யூட் இன்ஃபெக்ஷன், தென் ஏசிம்டமேட்டிக் HIV ஆர் ஒன்லி திஸ் ஒன் என்னது ஜென்ரலைஸ்ட் லிம்ஃபடினோபதி ஆர் எய்ட்ஸ் ரிலேட்டட் டிசீஸ் லைக் வெயிட் லாஸ் மற்றதெல்லாம் வச்சு இது பண்ணுவோம். சரியா. ஸோ என்னென்னலாம் இருக்கும், வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும். வெயிட் லாஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். வேறு என்ன இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர், வெயிட் லாஸ். வேறு யாருக்கு சொல்லுவா, டயரியா. டயரியா எவ்வளோ நாளுக்கு மேலே இருந்தால் எய்ட்ஸ் சொல்லணும், more than 1 month. If patient have diarrhea of more than 1 month, என்ன you should do என்ன ELISA. அவ்வளோதான், டவுட்டே கிடையாது. என்ன அது inflammatory bowel disease, yes, maybe one of the cause, or irritable bowel syndrome is one of the cause. But if you are seeing any patient with diarrhea of more than 1 month, you must rule out என்ன retrovirus. Okay. Yes. Then other opportunistic infections இருந்தால் பார்த்துக்கணும். The mode of transmission, yes, you know very well. என்னது sexually transmitted disease, blood transfusion, organ transplantation எல்லாமே வரலாம். தென் இதுக்கப்புறம் தான் வருமே HIV ஆன்டிபாடிஸ் வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் தான் ப்ரொடியூஸே ஆகும். தென் டெஸ்ட்டு, எஸ், ELISA, தென் CD4 கவுண்ட், தென் PCR, மற்றதெல்லாமே நீங்கள் எழுதிடுவேன். தென் ஃபீச்சர்ஸ், வெயிட் லாஸ், ப்ரொலாங்ட் ஃபீவர், டயரியா, லிம்ஃபடினோபதி, ரேசஸ், இன்ஃபெக்ஷன்ஸ். Then the treatments antiretroviral therapy, NRTI or NNRTI or protease inhibitors. இதான் protease inhibitors ட்ரக் சொல்லுங்க. இண்டனாவேர் அதெல்லாம் தானே. சரி. ட்ரீட் தி ஆப்பர்ச்சுனிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் டியூமர்ஸ். தென் அவ்வளோதான், மீதி வேறு எதுவும் தேவையில்லை. தென் நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன்ஸ். Just ஒரு 4 pages. We will move to the break விட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Then nosocomial infection. What is nosocomial infection? Okay, almost infection occurred during the hospital stay. Okay, hospital stay. The source of infection. What is the source of infection? எதெல்லாம் source of infection? நம்ம கத்தீட்டர் போடுறது,
நம்ம அட்டெண்டர் அதிகமாக வர்றது. அதுக்கப்புறம் வென்டிலேட்டர்ஸ், எஸ்பெஷலி வென்டிலேட்டர்ஸ். நோசோகோமியல் இன்ஃபெக்ஷனில் வி ஆர் ஒரியிங் அபவுட் எந்த இன்ஃபெக்ஷனுக்கு பயப்படுறோன்னா என்னது, வென்டிலேட்டர் ஷேர்டு இன்ஃபெக்ஷன் தான். சரியா? ஸோ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், contaminated wounds, urinary tract infection, respiratory tract infection, or இது that risk of the patients. எஸ், எல்லாத்துக்கும் அந்த ரிஸ்க் தான். என்னது, டயபிட்டிஸ், இம்யூனோகாம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல், ஸ்டீராய்டு தெரப்பி, ஆர் ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன். சரியா? தே ஆர் ரிஸ்க். தென் த காமன் ஆர்கானிசம். என்ன காமன் ஆர்கானிசம்? ஸ்கின்னு தானே. ஸ்கின்னு எப்பயுமே அதான்ப்பா. இப்போ காமன் ஆர்கானிசம் கேட்டாலே ஈகோலை, அங்கே அப்டமன் சம்மந்தப்பட்டதுன்னா ஈகோலை, ஆர் நெகட்டிவ்ல, ஆர் மற்றது எல்லாமே எடுத்துக்கிட்டா ஸ்கின்ல இதுதான் சொல்லணும். சரியா? ஸோ ஸ்டெப்டோகஸ், ஸ்டெப்லோகஸ், சூடோமோனஸ், கிளப்சியலா, ஈகோலை, ப்ரோட்டியஸ். தென் இதெல்லாம் ஊனில். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனில் நிமோனியா, தென் யூடிஐயில் கிளப்சியலா எல்லாமே வரலாம், ஆர் ஈகோலை. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் என்னது, டூ கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி, என்ன, கிவ் அப்ராப்ரியேட் ஆன்டிபயோட்டிக், என்ன, ஐசோலேஷன் ஆஃப் இன்ஃபெக்டட் பேஷன்ஸ் அண்ட் யூரின் பிளட் கல்ச்சர் இதெல்லாமே அனுப்பி தான் பார்க்கணும். தென் நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன, ஸ்ட்ரிக்ட் ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ஸ். தென் த கான்டாக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, பெட்டர் யூ கேன் டூ ஏசெப்டிக் ப்ரிகாஷன்ஸ் அண்ட் strict aseptic measures in the operating rooms and wards and isolation of severely infected patients. சரியா? Then yes, Ludwig's angina. இது ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்களா? எங்கே கேள்விப்பட்டீங்க? Ludwig's angina. வேற எங்கப்பா கேள்விப்பட்டீங்க? செல்லுலைட்டிஸ். செல்லுலைட்டிஸ் எது ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லியிருந்தோம்? ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ். ஒன்று சப்மாண்டிபுலர் ஸ்பேஸ். ஸோ இந்த இடத்துல செல்லுலைட்டிஸ் வந்து என்ன நடக்கும் பேஷண்ட்டுக்கு? லாஜிக்கலாக யோசிச்சு சொல்லுங்கள். இதை என்ன, இங்கிருந்து செல்லுலைட்டிஸ் வந்துச்சுன்னா எது வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆக முடியும்? இந்த இடத்துல வந்துச்சுன்னா அப் டு இங்கே மேலே என்ன இருக்கும், டயஃப்ரம், என்னது, மைலோஹைட் மசில். ஸோ இங்கே சப்மாண்டிபுலர் ரீஜன் ஆர் சப்மெண்டல் ரீஜன் ஆர் சப்மாண்டிபுலர் ரீஜனில் செல்லுலைட்டிஸ் வந்துச்சுன்னா இது இந்த இடத்துல மட்டும் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் லிமிட்டட் டு திஸ் ஏரியா. லிமிட்டட் டு திஸ் ஏரியானா இட்ல பக்கத்தில் இருக்கிற அட்ஜசன்ட் மசில்ஸ் எல்லாமே ஸ்பேசம் போகும், அட்ஜசன்ட் மசில் எல்லாமே இன்வால்வ் ஆகும். சரியா? ஸோ இட்ஸ் a வெரி டேஞ்சரஸ் ஒன். இட்ஸ் எமர்ஜென்சி, சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. லுட்விக்ஸ் angina இஸ் a சர்ஜிக்கல் எமர்ஜென்சி. ஸோ ஏன் சர்ஜிக்கல் எமர்ஜென்சினா the complications like patients rapid progression of cellulitis, the patient will produce toxemia, sepsis எல்லாமே போயிடும். அதுக்கு இல்லாமல் மேலே இன்னொன்று என்னென்னா பேஷண்ட் ஃபார் இது லரிஞ்சியல் எடிமா அண்டு ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், ஸ்ட்ரைடர். அதான் அதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அப் டு மைலோஹைட் மசில் வரைக்கும் போயிடும். ஸோ இமீடியட் ட்ரீட்மெண்ட் என்னது? ட்ரீட்மெண்ட் என்னது? செல்லுலைட்டிஸ்க்கு நோ ட்ரீட். ஆல்ரெடி செல்லுலைட்டிஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். வாட் இஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் செல்லுலைட்டிஸ்? மெக்னீசியம் சல்ஃபேட் கிளிசரின் ட்ரெஸ்ஸிங் வித் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் லிம்ப் எலிவேஷன். இதான ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதான் பார்த்தோம். இப்போ இந்த பேஷண்ட்க்கு என்ன பண்ணணும்? செல்லுலைட்டிஸ்க்கு நான் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணணும், நோ டவுட். என்ன, மெக்னீசியம் சல்ஃபேட் கிளிசரின் ஓகே அப்ளை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும்? You have to drain, you have to incise and release all the toxic fluid. மற்றது டாக்ஸிக் fluid release அவசியம் கிடையாது, என்ன, பட் கண்டிப்பாக இதுக்கு டாக்ஸிக் fluid release ஆகும். சரியா? you have to make skin crease incision and release. சரியா? இல்லைன்னா இங்கே எப்படி இருக்கும், கிளினிக்கலாக எப்படி இருக்கும் பேஷண்ட்டுக்கு பார்க்குறதுக்கு? brawny induration. That is very important in Ludwig's angina. சரியா? ஸோ the brawny induration in the இது. ஸோ செல்லுலைட்டிஸில் ஈஸியாக தெரிஞ்சிடும். Ludwig's angina, no more confusion. ரேப்பிட்லி ப்ராக்ரெசிவ் செல்லுலைட்டிஸ். அதனால தான் செல்லுலைட்டிஸ்க்கு மற்ற இடத்துல வெறும் ஆன்டிபயோட்டிக், மெக்னீசியம் சல்ஃபேட் கிளிசரின் ட்ரெஸ்ஸிங்கில் வச்சு நிப்பாட்டிடுவோம். பட் இங்கே என்ன பண்ணிடுறோம்? இன்சிஷன் போட்டு ட்ரெயின் பண்ணிடுறோம். சரியா? ஸோ இட்ஸ் அ ரேப்பிட்லி ப்ராக்ரெசிவ் செல்லுலைட்டிஸ் இன் தி சப்மாண்டிபுலர் அண்ட் சப்மெண்டல் ரீஜன். திஸ் இஸ் காமன்லி த precipitate பை டென்டல் இன்ஃபெக்ஷன். ஸோ நெக்கு பார்க்குறது எப்படி இருக்கும்? இந்த இடத்துல இப்படி வீங்கி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க? புல் நெக் அப்பியரன்ஸ். சரியா? புல் நெக் அப்பியரன்ஸ். ஸோ அந்த பேஷண்ட் யார்? டயபெட்டிஸ், ஆல்கஹால், கீமோதெரப்பி எல்லாமே மோர் ப்ரோன். இன்ஃபெக்ஷன் வந்து பல்லில் என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கும்? ஸ்டெப்டோகஸ். பல்லு பிடுங்குறவங்க காமனாக வரும். டென்டல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், காமனாக வரும். ஸோ பல்லில் காமனாக என்ன இன்ஃபெக்ஷன் இருக்கும்? இது ரெண்டு தான் இருக்கும். சரியா? ஸோ த பெயின்ஃபுல் டிஃப்யூஸ் woody and brawny induration of the anterior surface of the neck, the only diagnosis is Ludwig's angina. Okay? Yes. ஸோ பேஷண்ட்டுக்கு இன்னொன்று இருக்கும். என்ன, பேஷண்ட் வந்து என்ன ஓரல் தானே, ஏன்னா இந்த எங்கேருந்து இன்ஃபெக்ஷன் வந்துருக்கும்? வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஃபார் திஸ் இது Ludwig's angina? டென்டல் கேரிஸ். ஸோ பல்லில் இருக்குன்னா கண்டிப்பாக பேஷண்ட் ஹேவ் பேட் பிரெத் இருக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது? ஹாலிடோசிஸ்.
treat halitosis. Halitosis is nothing but bad breath. Okay, then the patient will go for stridor and respiratory distress. Yeah, respiratory distress stridor போறாங்க. Laryngeal எஸ்ஆர்பியில் 451 இருக்கும். இன்னும் எக்ஸ்டென்சிவாக இருக்குன்னா எஸ்ஆர்பியில் பார்க்கணும்னா 451 பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இதே போகும். ஓகே, the complications like the patient will go for airway obstruction, septicemia and laryngeal edema. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், laryngeal edema and ஃபேஸில். ஏன் ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ், இந்த ரெண்டு செல்லுலைட்டிஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரி பண்ணிக்கணும்? இட் வில் ஸ்ப்ரெட் டைரக்ட்லி டேஞ்சரஸ் ஏரியா ஆஃப் த ஃபேஸில் போயிட்டு கார்டிகல் வெயின் த்ராம்போசிஸ் போயிடும். தட்ஸ் வை த ஃபேஷியல் செல்லுலைட்டிஸ் ஆர் ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ் ஆர் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம ஏன் ரொம்ப வேகமாக அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணுறோம்னா இட் வில் ப்ரொடியூஸ் என்னது? கார்டிகல் வெயின் த்ராம்போசிஸ். மேலே வந்து இது த்ராம்போசிஸ் காஸ் பண்ணும், த்ராம்போசிஸ் ஆஃப் வீனஸ் சைனசஸ். ஓகே, ஸோ அதனால தான் டேஞ்சரஸ் ஏரியா ஃபேஸ் தானப்பா, இதான டேஞ்சரஸ் ஏரியா ஃபேஸு. ஸோ இங்கே இருக்கிற இன்ஃபெக்ஷன் வேகமாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இட் வில் கோ டு பிரெயினில் போயிட்டு சைனஸ் எல்லாமே என்னது த்ராம்பஸ் வந்துடும். ஓகேவா? எஸ். தென் இது எதுவும் இல்லை, பிளட் சுகர், டோட்டல் லியூகோசைட் கவுண்ட். If you are seeing any painful diffuse browny induration, directly go for management like surgical drainage, horizontal incision in the submandibular area like this you have to put and you have to treat. It's a gram positive organism, so penicillin and it's aggressive இது, so you can start carbapenem or meropenem also. Okay, then airway management. Suppose patient develops stridor, என்ன பண்ணும்? The patient develops stridor, what do you have to do? Tracheostomy. Medical management na stridor இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ட்ரக் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்? Steroids. Excellent, steroids. So if patient develops, even though it's any infection, we should not give steroids. கொடுக்கூடாது. ஸ்டீராய்டு கொடுத்தா இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு, ஆல்ரெடி செப்சிஸ் எல்லாம் ஃப்ளேர் அப் ஆகிடும். பட் ஆனால் இந்த பேஷண்ட்க்கு என்ன பண்ணணும்? நம்ம ஸ்டீராய்டு கொடுக்கணும். ஏன்? லைஃப் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றது. ஸோ லைஃப் காப்பாற்றணும்னா எடிமா போகக்கூடாது. எடிமா போகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன கொடுக்குறோம்? ஸ்டீராய்ட்ஸ். ஸோ ஸ்டீராய்ட்ஸ் as well as என்ன steroids if patient develops laryngeal edema. Then another thing is another erysipelas. What is erysipelas? Cellulitis na enadhu? Skin and subcutaneous tissue. So அதோட கூட வந்து சூப்பர்ஃபிஷியல் லிம்ஃபாட்டிக்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் எரிசிபில்ஸ். சரியா? ஸோ இப்போ நல்லா கிளாரிட்டியாக புரிஞ்சிடணும். ஏன்னா செல்லுலைட்டிஸில் நீ ரெண்டு செல்லுலைட்டிஸ், ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ் ஆர் லுட்விக்ஸ் ஆஞ்சைனா பார்த்துக்கிறேன். லுட்விக்ஸ் ஆஞ்சைனா கொஞ்சம் அக்ரெசிவாக ட்ரீட் பண்ணணும், பிகாஸ் ரேபிட் ப்ரோக்ரெசிவ் டிசீஸ். ஆனால் மற்ற இதில் வந்து நெக்ரோடைசிங் ஃபேசியட்டிஸ்னால் இதோட கூட ஃபேஷியா இன்வால்வ் ஆச்சுன்னா அது நெக்ரோடைசிங் ஃபேசியட்டிஸ். அதில் 4 டைப் பார்த்துருப்போம். Then the another one will be if it is a lymphatics, acute superficial infection of upper dermis and superficial lymphatics. இது ரெண்டும் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? கூட செல்லுலைட்டிஸோட லிம்ஃபாட்டிக்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? எரிசிபில்ஸ். ஓகே, ஸோ காஸ்ட் பை என்னது? சேம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பயோஜன்ஸ். ஸோ வெல் டிமார்க்கேட்டட் ரேஸ் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் குட்டேனியஸ் லிம்ஃபான்ஜைட்டிஸ் கூட இருக்கும். ஸோ குட்டேனியஸ் லிம்ஃபான்ஜைட்டிஸ் இருந்துச்சுனாலே என்னது? பிங்க் ரேஸ் இருக்கும், பிங்க் ரேஷஸ் இருக்கும். சரியா? நீங்கள் வார்டில் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் ஸ்வெல்லிங் இருக்கும், பட் அங்கங்கே மட்டும் பேட்சியாக ரெட் கலர் ரேஷஸ் இருக்கும் காலில். பார்த்துருவீங்களா? அதுதான் என்னது? இந்த பிங்க் ரேஷஸ் மாதிரி வந்துச்சுனாலே லிம்ஃபாட்டிக்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு பேஷண்ட் செல்லுலைட்டிஸோட இந்த ரேஷஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட டயக்னோஸ் என்னது? எரிசிபில்ஸ். ஓகே, ஸோ த டிஃப்ரென்ஷியேட்ஸ் erysipelas from cellulitis when the earlobe is involved, as the skin of the ear is adherent to the subcutaneous tissue and cellulitis cannot occur. So காதுல என்னதான் வரும்? erysipelas. ஸோ அதுதான் என்னது? மில்லியன்ஸ் இயர் சைன். அப்போ அது பிக்சர் இருந்ததுன்னா காட்டிடுங்கப்பா. மில்லியன்ஸ் இயர் சைன் புரியுதா இல்லையாப்பா? எரிசிபில்ஸே எதில் வரணும்? எரிசிபில்ஸ் எதில் வரும்? வாட் இஸ் மில்லியன்ஸ் இயர் சைன்? இயர்லோப் இன்வால்வ் ஆச்சுன்னா. அடுத்து வந்து த ஃபீச்சர்ஸ் என்ன? எரிசிபில்ஸ், செல்லுலைட்டிஸ் எல்லாத்துக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். என்ன ஹேவ் டு ட்ரீட் த இன்ஃபெக்ஷன் லைக் என்ன சிஸ்டமிக் சிம்டம்ஸ் இதெல்லாமே இருக்கும். தென் ரேசஸ் எல்லாமே வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். தென் ஸ்கின் மார்ஜின்ஸ் இது எல்லாமே இதாகிடும். தென் டிஸ்சார்ஜ் என்ன? செல்லுலைட்டிஸ் இருந்துச்சுன்னா டிப்பிக்கலி த சீரியஸ் ஆர் புர்லன் டிஸ்சார்ஜ் மேபி அசோசியேட்டட் வித் இதில் இருக்கலாம். அல்சர் ஆச்சுன்னா தென் இதெல்லாமே த ஃபீச்சர்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் த ட்ரீட்மெண்ட். ஓகே, ஆப்சஸ். வாட் இஸ் ஆப்சஸ்?
செல்லுலைட்டிஸ் எப்படி இருக்கும்? டிஃப்யூஸ் ஆர் லோக்கலைஸ்ட்? டிஃப்யூஸ். இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஸ்கின் அண்ட் சப்குடேனியஸ் டிசீஸ் டிஃப்யூஸாக இருந்துச்சுன்னா அது செல்லுலைட்டிஸ். அது லோக்கலைஸ்டு இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதுக்கு பேர் என்னது? ஆப்சஸ். சிம்பிள். சரியா? ஸோ த ஆப்சஸ், there are many types of abscess. Then one is pyogenic abscess due to bacteria. சரி, இது மோஸ்ட் காமன் சப்குடேனியஸ் டிஷ்யூ. எல்லாம் எங்கே வேணால் ஆப்சஸ் வரலாம். லிவர் ஆப்சஸ் படிச்சிருக்கீங்களா? என்ன லிவர் ஆப்சஸ், கிட்னி ஆப்சஸ் படிச்சிருக்கீங்களா? எஸ், லிவர் ஆப்சஸ் எங்கே வேணால் ஆப்சஸ் வரலாம். இட் மே பி எனி ஆர்கன் வில் ப்ரொடியூஸ் ஆப்சஸ். லங் ஆப்சஸ், ஸ்ப்ளீனிக் ஆப்சஸ், இது மாதிரி எங்கே வேணால் வரலாம். தென் அடுத்து வந்து என்னது? பையமிக் ஆப்சஸ் இஸ் டியூ டு ஆல்மோஸ்ட் மல்டிபிள் ஆப்சஸாக இருக்கும். பிளட்லேயே பஸ் இருக்கும். பையமியா பிளட்லேயே பஸ் இருக்கும், அதுக்கு பேர் என்னது? பையமிக் ஆப்சஸ். Then another one will be the cold abscess. What is cold abscess? No signs of inflammation. Okay. Cold abscess க்கு நிறைய காசு இருக்கு. Cold abscess எதனால வரலாம்? ஆக்னோமைகோஸ்னால வரலாம், ஆர் இதில் நிறைய பாக்டீரியானால வரலாம், எதனால வரலாம்? மோஸ்ட் காமன் என்னது? tuberculosis. We are seeing. So cold abscess means what? பஸ் இருக்கும், but the signs of inflammation is absent. அவ்வளோதான். புரியுதா? Signs of inflammation is absent. All the signs of inflammation is absent in cold abscess. Right or wrong? All the signs of inflammation is absent in cold abscess. Right or wrong? Wrong. Why? Tumor இருக்கும். ஏன்னா abscess வந்துச்சுன்னா swelling இருக்கும்ல, swelling இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? பேஷண்ட்க்கு மீதி வேற என்னதான் இருக்காது? ரெட்னஸ் இருக்காது, பெயின் இருக்காது, டெம்பரேச்சர் இருக்காது. சரியா? பட் மூணு இல்லாதனால நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம்? ஆல் தி சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இஸ் ஆப்சென்ட்னு சொல்லிக்கிறோம். நான் சொல்றது புரியுதா இல்லையாப்பா? எனி ஆப்சஸ் there be a signs of inflammation like tumor, rubor, dollar, collar எல்லாமே இருக்கணும். சரியா? பட் கோல்ட் ஆப்சஸ் எப்போ சொல்லுவோம்? if signs of inflammation is absent, then we can say is என்னது? கோல்ட் ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம். பட் ஆனால் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். என்ன இருக்கும்? டியூமர் இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஆப்சஸ்ன்னு தெரியும். ஸோ டியூமர் இருக்கும். ஸோ எம்சிக்யூவில் கேட்பான். ஆனால் மற்றபடி நீ தியரட்டிக்கலாக சொல்லும்போது, ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது கோல்ட் ஆப்சஸ், வாட் இஸ் கோல்ட் ஆப்சஸ்? சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இஸ் ஆப்சன்ட், தட் இஸ் கோல்ட் ஆப்சஸ். பட் சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் எல்லாமே இருக்காது, மூணு தான் இல்லாமல் இருக்கும். சரியா? தென் த ஆப்சஸ், any abscess, what is the treatment? Pus anywhere in the body, abscess anywhere in the body, the treatment drain. அவ்வளோதான், drainage. சரியா? எக்ஸ்டர்னலாக இருந்தால் என்ன பண்ணணும்? you have to drain the abscess. எக்ஸ்டர்னலாக இருந்தால் என்னது? drain, incision and drainage. இன்டர்னலாக இருந்தால் என்ன பண்ணுறோம்? guided drainage. இது அல்ட்ராசவுண்ட் கைடட் drainage or CT guided drainage. அப்படி தானே பண்ண முடியும்? that is pigtail drainage or white bore needle drainage. ஏதாவது ஒரு இதில் ட்ரெயின் பண்ணிடணும். புரியுதாப்பா? ஸோ திஸ் இஸ் abscess. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் cellulitis and pyogenic abscess என்ன குயிக்காக சொல்ல? cellulitis is a diffuse or localized? diffuse. the no edge, அப்படியே என்டையர் லிம் இன்வால்வ் ஆயிருக்கும். அதான் பார்த்தோம் cellulitisல என்டையர் லிம் இன்வால்வ் ஆயிருக்கும். பட் எங்கள் pyogenic abscessல வெல் localized with edge நல்லா தெரியும், இது வரைக்கும் தான் இருக்குது பஸ் அப்படிங்கிறது தெரியும். தென் த பஸ் ஃபார்ம் ஆகிருக்குமா? இதில் ஒன்லி ஃப்ளூயிட் தான் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்? செல்லுலைட்டிஸ்க்கு ஹைக்ரோஸ்கோபிக் ஆக்ஷனுக்காக என்ன ட்ரக் கொடுக்குறோம்? மெக்னீசியம் சல்ஃபேட் கிளிசரின் ட்ரெஸ்ஸிங். புரியுதா? ஸோ பஸ் நாட் ஃபார்ம்டு. இன்ஃபெக்ஷன் தான், பட் என்ன ஃபார்ம் ஆகிருக்காது? பஸ் ஃபார்ம் ஆகிருக்காது. புரியுதாப்பா? பஸ் ஃபார்ம் ஆகிருக்காது. பஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ஃபார்ம்டு பஸ். ஸோ இட்ஸ் நாட் ஃப்ளக்சுவன்ட். பஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தி சிஸ்டிக். ஸோ ஃப்ளக்சுவன்ட் இஸ் பாசிட்டிவ். தென் ஸ்ப்ரெட்டிங், SIRS எது வேணால் நடக்கலாம், இதுவும் அதே மாதிரி நடக்கலாம். தென் யூஸ்வலி பிளட் கல்ச்சர் மேபி நெகட்டிவ், ஏன்னா ஸ்கின் சப்குடென்ஷியல் தான் இருக்கும், பிளட் கல்ச்சர் நெகட்டிவாக இருக்கும். பட் இது வந்து ஆப்சஸ் வந்து மேபி பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ செல்லுலைட்டிஸில் என்ன பண்ணக்கூடாது? நெவர் இன்சைஸ். ஏன்னா ஒரே ஒரு இடத்துல தான் இன்சைஸ் பண்ணணும். இஃப் டன் ஏன்னா நெவர் இன்சைஸ். இஃப் டன் டேஞ்சர் ஆஃப் பாக்டீரியா ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ரெஸ்ஸிங் ஆகுது. எந்த ஒரே இடத்துல தான் இன்சிஷன் பண்ணணும். எங்கே? லிட்பிக் சான்ஜைன். சரியா? இங்கே பஸ்ஸில் ஆப்சஸில் வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட்? இன்சிஷன் ட்ரைனேஜ். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன்,
அடுத்த ட்ரீட்மெண்ட் ஃபார் இது எப்படின்னா இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ்னு எழுதுவோம். சரியா? இது என்னன்னு சொல்லுவோம்? இன்சிஷன் ட்ரைனேஜ் ஷார்ட் ஃபார்மில் என்னடா சொல்லுவோம்? ஐஎன்டின்னு சொல்லுவோம். சரியா? ஃபஸ்ட் இயரில் ஈவன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது த ட்ரீட்மெண்ட் ஃபார் இன்சிஷன் அண்ட் ட்ரைன் ஆப்சஸ் இஸ் ஐஎன்டின்னு சொன்னேன். அது ஃபஸ்ட் கிளினிக்கல் பையனுக்கு அவன் என்ன தெரியும்? சரி அவனோட நோட்ஸ் வாங்கி பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்க்குறேன். என்ன எழுதி வச்சுருக்கான். டேய் என்னடா இது? சார் இல்லை சார் நீங்கள் தான் இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ் ஆப்சஸ்க்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட்னா ஐஎன்டின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால தான் இப்போ நான் தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சேன். என்னது இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ்னு சொல்லிட்டேன். என்ன ஐஎன்டி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இப்படி நினச்சிக்கிறாங்க. என்ன இன்சிஷன் அண்ட் ட்ரைனேஜ். ஓகே, தென் the difference between cold abscess and pyogenic abscess. என்ன what is difference between cold abscess and pyogenic abscess? இது எப்படி இருக்கும்? சைன்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும், வார்ம் டெண்டர் எல்லாமே இருக்கும். பட் இதில் நோ சைன்ஸ் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன். பட் ஒரு சைன் இருக்கும். என்ன சைனு? டியூமர். ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி த ஸ்டெப்டோகஸ். இதில் கோல்ட் ஆப்சஸ் மெனி பேக்டீரியாஸ்னால வரலாம். பட் த டியூபர்குலோசிஸ் த மோஸ்ட் காமன். தென் இதில் வந்து எப்படி பண்ணணும்? ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ட்ரைனேஜ். சரியா? பட் இங்கே என்ன பண்ணக்கூடாது? கோல்ட் ஆப்சஸில் என்ன பண்ணோம்? நான் டிபெண்டன்ட் ட்ரைனேஜ். பிகாஸ் சைனஸ் ஃபார்மேஷன், ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன் பர்சிஸ்டண்ட்டாக ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூ ஷுட் நாட் டூ டிபெண்டன்ட் ட்ரைனேஜ் இன் இதில் கோல்ட் ஆப்சஸில் டிபெண்டன்ட் ட்ரைனேஜ் பண்ணக்கூடாது. ஸோ கோல்ட் ஆப்ஸுக்கு என்ன ட்ரைனேஜ் தான் பண்ணோம்? நான் டிபெண்டன்ட் ட்ரைனேஜ். சப்போஸ் இங்கே இருக்குது டியூபர்குலஸ் ஆப்சஸ் நீ சஸ்பெக்ட் பண்ணிட்ட அப்படின்னா என்ன, யூ ஷுட் நாட் டூ மற்ற பயோஜெனிக் ஆப்சஸ்னால் இங்கே போட்டு ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் எல்லா பஸ்ஸும் கீழே வந்துடும். பட் இவனுக்கு வந்து மேலே போட்டு ட்ரெயின் பண்ணி நம்ம தான் எடுத்துடணும். சரியா? ஸோ நான் டிபெண்டன்ட் ட்ரைனேஜ். தென் ஸ்விச்சரிங் நாட் டன். ஸ்விச்சர் இஸ் த wound is sutured பண்ணலாம். ட்ரெயின் இஸ் பிளேஸ். இங்கே ட்ரெயின் பிளேஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஃபார்ம் ஆகிடும். சரியா? தென் த கோல்ட் ஆப்சஸ். எஸ் குயிக்காக cold abscess is abscess with sign of tumor alone. என்ன sign of tumor alone. வேற என்ன சைன் இருக்காது? கேலர், டாலர், ரூபர் அது இருக்காது. சரியா? ஸோ abscess with sign of tumor alone. Then commonly seen in tuberculosis. பட் எதில் வரலாம்? cold abscess மற்ற எல்லாத்துலேயும் வரலாம். ஆக்னோமைகோசிஸ், மதர் ஆஃப் ஃபுட், லெப்ரசி எல்லாத்துலேயும் வரலாம். ஸோ காமனஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்ட்ராபல்மனரி டியூபர்குலோசிஸ் இஸ் மோஸ்ட் காமன் தி இம்யூனோகாம்ப்ரமைஸ்ட் இண்டிவிஜுவல். இட்ஸ் அஃபெக்ட்ஸ் தி நெக், எஸ்பெஷலி தி ஆன்டீரியர் ட்ரையாங்கிள் ஆஃப் தி நெக். ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் டிபி லிம்ஃபடினைட்டிஸ். தெரியும்ல ஸ்டேஜஸ் ஆஃப் டிபி லிம்ஃபடினைட்டிஸ் நெக்கில் எப்படி வரும்? கோல்ட் ஆப்சஸ். ஸோ திஸ் இஸ் த நோட். ஸோ ஹவு திஸ் பேக்டீரியா வில் என்டர் இன்டு தி நெக்? பல்மனரி டியூபர்குலோசிஸ் தானே. பல்மனரி டியூபர்குலோசிஸ் டிபி லங்கில் தான் இருக்குது. அப்புறம் எப்படி இங்கே போச்சு? அப்புறம் எப்படி நெக்குக்கு வந்துச்சு? நெக்கில் நோடு எப்படி வந்துச்சு? பல்மனரி டியூபர்குலோஸ்க்கு லங்குக்கு ட்ரைனிங் நோட்ஸ் நெக்கானே கிடையாது. பட் அப்படி எப்படி வந்துச்சு? ஸோ த மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்டர்ஸ் தி பை ஆல் ஸ்வாலோ பண்ணுற அந்த ஸ்போட்டம் வழியாக எங்கே போகும்? இதில் என்டர் இன்டு தி டான்ஸ்லார் கிரிப்ட்ஸ். டான்ஸ்லார் கிரிப்ட்ஸ்லேருந்து எங்கே போகும்? அப்படியே நெக்கில் ட்ரெயின் ஆகிற வெசல்ஸ்க்கு போகும். ஸோ நெக் நோடுக்கு வந்துடும். நெக் நோடுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? தேர் பி இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நோடு. சரியா? ஸோ அதுக்கு பேர் என்னது? அடினைட்டிஸ். ஸோ நோடு இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா அதை சுற்றி இன்ஃப்ளமேஷன் வரும். அதுக்கு பேர் என்னது? பெரிய அடினைட்டிஸ். ஸோ நோடை சுற்றி இன்ஃப்ளமேஷன் வந்துச்சு, பெரிய அடினைட்டிஸ். தென் வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் அ 2 nodes வித் பெரிய அடினைட்டிஸ்? இட் வில் ஃபார்ம்ஸ் மேட்டட். சரியா? அடுத்து என்ன நடக்கும்? இந்த பெரிய அடினைட்டிஸ்னால இட் வில் கோ ஃபார் மேட்டிங். அதுக்கடுத்து என்ன நடக்கும்? மேட்டிங் நடக்க நடுவில் இருக்கிறது எல்லாமே நெக்ரோஸ் ஆகிடும். அதுக்கு நெக்ரோஸ்க்கு பேர் என்னது? என்ன நெக்ரோசிஸ்? கேசியஸ் நெக்ரோசிஸ். சரியா? ஸோ கேசியஸ் நெக்ரோசிஸ் நடந்துருச்சு. அப்போ இது எல்லாமே நெக்ரோசிஸ் எல்லாம் ஆனது இன்னும் லிக்விஃபை ஆயிரும். லிக்விஃபை ஆனதுக்கப்புறம் என்னது? ஆப்சஸாக மாறிடும். இதுக்கு பேர் என்னது? கோல்ட் ஆப்சஸ். இப்போ இந்த ஆப்சஸ் என்ன ஆகும்? இட் வில் பியர்ஸ் தி டீப் ஃபேஷியா அண்ட் வில் என்டர் ட்ரைஸ் டு எனி ஆப்சஸ். பாடியில் எங்கே பஸ் இது இருந்துச்சாலும் இட் ட்ரைஸ் டு கம் அவுட். ஸோ நெக்கு நோடு தானே இருக்குது. அப்போ நெக் நோடுக்கு மேலே என்ன ஒரு ஃபேஷியா இருக்கும்? என்ன ஃபேஷியா? டீப் நெக் ஃபேஷியா. ஸோ டீப் சர்விக்கல் ஃபேஷியாவை பியர்ஸ் பண்ணிட்டு வரும். ஸோ இதுதான் ஃபேஷியானா இது ஃபேஷியாவை இப்படி பியர்ஸ் பண்ணிட்டு வருது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? டம்பிள் ஷேப் டியூமர் மாதிரி தெரியுது. ஸோ கிராஸ் ஃப்ளக்சுவன்ட் பாசிட்டிவ் தெரியுது. ஸோ தட்ஸ் வை யூ ஆர் சேயிங் திஸ் அ காலஸ்டட் ஆப்சஸ். சரியா? ஒன்ஸ் பியர்ஸ் பண்ணி வெளியில் வந்துருச்சுன்னா அது என்னது? என்ன அவ்வளோதான், உடஞ்சிரும். ஸோ சைனஸ், ஸ்க்ரோஃப்ளோடெர்மா. Okay, so whenever you are seeing any this type of இப்படி
இங்கே வந்து ஃபேஷியா ஆர் லிகமெண்ட் ஏதாவது ஒன்று இருக்குது, ஒரே ஃபேஷியா தான், பட் என்னது உள்ள இதில் சேம் கண்டினியூஷன் தானே. ஸோ ஒரு சேம் ஃபேஷியா வித் பியர்சிங் தி ஃபேஷியா, சேம் ஆப்சஸ் பியர்சிங் தி ஃபேஷியா அண்ட் வில் கம்மிங் அவுட். ஸோ இஃப் யூ ஆர் டச்சிங் ஹியர், இஃப் யூ ப்ரெஸிங் ஹியர், யூ கேன் எலிசிட் தி ஃப்ளக்சுவேஷன் ஹியர். சரியா, இங்கே பண்ணால் இங்கே பார்க்க முடியும், அதுதான் அதுக்கு பேர் என்னது, கிராஸ் ஃப்ளக்சுவேஷன். ஸோ யூ கேன் சி த கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் எங்கே பார்க்க முடியும், காலஸ்டட் ஆப்சஸ், காலஸ்டட் ஆப்சஸ் பார்க்கலாம்ல. ஸோ அண்ட் ஆல்சோ இஃப் தேர் இஸ் எனி டம்பிள் ஷேப் டியூமர், டம்பிள் ஷேப் லீஷன், யூ கேன் எலிசிட் கிராஸ் ஃப்ளக்சுவேஷன். லைக் என்னது, hydrocele in by sac, complex ganglion cyst, excellent. Then ranula, plunging ranula. So cross fluctuation கேட்பாங்க, cross fluctuation எங்கெல்லாம் வருதுன்னு. ranula is nothing but இங்க இருக்கிற swelling இங்க வெளியில தெரியும். ஸோ இங்கே எழுதுனா உள்ள தெரியும், உள்ள எழுதுனா, ஏன்னா பிகாஸ் டம்பிள் ஷேப் டியூமர் ranula. தென் கையில் ஒரு பெரிய கேங்லியன் வரும், சிஸ்டிக் லீசன்ஸ், கையில் கேங்லியன் வரும், அதுக்கு பேர் என்னது, பெரிய கேங்லியன் வந்துச்சுன்னா பாமார் காம்பவுண்ட் பாமார் கேங்லியா. ஸோ இங்கே இருக்கும், இங்கே இருக்கும், நடுவில் ஃப்ளக்ஸா ரெட்டினாக்குள்ள இருக்கும். ஸோ இங்கே தட்டினா இங்கே வரும். ஸோ தட் இஸ் கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ். சரியா, தென் வேற எல்லாம் வரலாம் பாசிட்டிவ், ரானுலா, நெக் ஆப்சஸ், அதான் காலஸ்டட் ஆப்சஸ், கோல்ட் ஆப்சஸ். தென் ஸ்வயஸ் ஆப்சஸ், எக்ஸலண்ட், ஸ்வயஸ் ஆப்சஸ். ஸோ பஸ் இங்கே வந்திருக்கும், நடுவில் லிங்குவைனல் லிகமெண்ட் இருக்கும், மேலேயும் கீழேயும் பஸ் இருக்கும், ஸ்வயஸ் ஆப்சஸ். வேற எங்கே வரலாம், ஹெர்னியா ஆஃப் ஹைட்ரோசில் ஆர் ஹைட்ரோசில் ஆஃப் ஹெர்னியா. என்ன ரெண்டுக்கு டிஃபரன்ஸு, என்னப்பா, ஹெர்னியா ஆஃப் ஹைட்ரோசில், ஹைட்ரோசில் இஸ் ஹெர்னியேட்டிங் இன்டு தி இது, அதுக்கு அதுலேயும் வரலாம், இது கிராஸ் ஃப்ளக்சுவேஷன் வரும். ஓகே, த ட்ரீட்மெண்ட் ஃபார் கோல்ட் ஆப்சஸ் இஸ் நத்திங் பட் யூ ஷுட் டூ டிபின்னு கேட்டாங்கனாலே இந்த இன்வெஸ்டிகேஷன் தான்ப்பா, வேறு எதுவுமே வரி பண்ணிக்கூடாது. டிபின்னு கேட்டால் லைனாக எழுதணும். என்னது ஃபர்ஸ்ட், என்னது எங்கடா போடல, மேண்டோ. அடுத்து என்னது, செஸ்ட் எக்ஸ்ரே. அடுத்து என்னது, ஸ்பூட்டம் ஏஎஃப்பி, ஸ்பூட்டம் கல்ச்சர். என்ன கல்ச்சர், வாட் இஸ் த கல்ச்சர் ஃபார் டியூபர்குலோசிஸ், எல்ஜே மீடியம், எல்ஜே மீடியம். ஓகே, தென் கல்ச்சர். தென் அடுத்து என்னது, எஃப்என்ஏசி. எஃப்என்ஏசியில் என்ன தெரியும், எஃப்என்ஏசி ஜஸ்ட் செல்ஸ் நோ, எஃப்என்ஏசி ஜஸ்ட் செல்ஸ் நோ. ஸோ என்னது இருந்தால் நீ டியூபர்குலோசிஸ் சொல்லலாம். அண்ட் யூ ஆர் சீயிங் என்ன கிரானுலோமேட்டஸ் லீஷன், கிரானுலோமேட்டஸ் லீஷன் தி எஃப்என்ஏசி, தென் இட்ஸ் அ கோல்ட் ஆப்சஸ். தென் சிபிநேட். வாட் இஸ் சிபிநேட், கேட்ரிட்ஜ் பேஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் ஆம்பிளிஃபிகேஷன் டெஸ்ட். இதெல்லாம் தெரியாமல் கண்டிப்பாக நெக் நோடு வந்து நோடு. ஸோ த ட்ரீட்மெண்ட் இஸ் நத்திங், ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரீட்மெண்ட், HREZS, then non-dependent drainage, that's it. Okay, then the abscess லானது ரெண்டு பார்த்துட்டோம். ஒன்று cold abscess, then pyogenic abscess. When will you do incision drainage, all abscess you should not do immediate drainage பண்ணக்கூடாது. When will you do incision drainage, once fluctuation test is positive, then you have to drain the abscess. சரியா, ஸோ the abscess contains the multiple locules. ஏன்னா உள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயோஜெனிக் மெம்பரேன் வித் மல்டிபிள் லாக்யூல்ஸ் இப்படி இருக்கும். என்ன, ஸோ யூ ஹாவ் டு பிரேக் தி ஆல் தி லாக்யூல்ஸ் என்ன பை யூஸிங் சைனஸ் ஃபோர்சிப்ஸ். சைனஸ் ஃபோர்சிப்ஸ் உள்ளே இருக்கும், அதை எடுத்து இந்த லாக்யூல்ஸ் எல்லாம் உடச்சி விட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் பண்ணணும். ஸோ இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா கிரானுலேஷன் டிஷ்யூ இருக்கும், சுற்றி அந்த கேவிட்டியில் கிரானுலேஷன் டிஷ்யூ இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பிரேக் ஆல் தி இது. சரியா, ஸோ யூ ஹாவ் டு மேக் தி cruciate incision, that is make cruciate incision, break all the locules by sinus forceps. அதுக்கு பேர் தான் என்னது, ஹில்டன் மெத்தட். ஹில்டன் மெத்தட் என்ன, ஹில்டன் மெத்தட். சரியா, அதான் இங்கே சொல்லியிருப்போம், ஹில்டன்ஸ் மெத்தட். ஹில்டன்ஸ் மெத்தட் இஸ் நத்திங் பட் என்ன, ஆல் ஆப்சஸ் என்ன யூ ஹாவ் டு ட்ரெயின் டிபெண்டன்ட்லி ட்ரெயின் பண்ணோம். வேற என்ன பண்ணோம், பேஷண்ட் என்ன பண்ணோம், யூஸிங் சைனஸ் ஃபோர்சிப்ஸ் யூ ஹாவ் டு பிரேக் ஆல் தி லாக்யூல். எப்போ ஹில்டன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணோம், ஒன்ஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் இஸ் பாசிட்டிவ் யூ ஷுட் டூ இது. சரியா, ஃப்ளக்சுவேஷன் பாசிட்டிவ்னா தான் என்ன அர்த்தம், பஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா, பட் எக்ஸப்ட் ஃபார் திஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் இருக்கு, என்னது, ஆப்சஸ் என்ன, தென் பரோட்டிட் ஆப்சஸ், என்னது பாமார் ஆப்சஸ் ஆர் ஃபிங்கர் ஆப்சஸ், தென் இஸ்கியோரெக்டல் ஆப்சஸ். யூ நெவர் வெயிட் ஃபார் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட். இப்போ புரியுதா இல்லையாப்பா?
பிரேக் விட்டுறேன் பாரு. எனி ஆப்சஸ்ப்பா, எனி ஆப்சஸ்னா அது பஸ் தானே, ஆப்சஸ்னா பஸ் தானே. நான் பஸ் என்னது லிக்விட் ஆர் சாலிடு? பஸ் எப்படா இருக்கும், லிக்விடா சாலிடாடா? ஐயோ செவி சாலிடா, ஐயோ சரி லிக்விட், சரியா லிக்விட். ஸோ எப்படி இருக்கும், தொடர்றதுக்கு எப்படி இருக்கும், சிஸ்டிக் இன் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். சிஸ்டிக் இன் கன்சிஸ்டன்சியான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். என்ன டெஸ்ட்டு? ஆல் சிஸ்டிக் ஸ்வெல்லிங் யூ ஷுட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் என்னது? ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட். ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னா உள்ள தண்ணி இருக்குன்னு அர்த்தம். வாட்டர் பாட்டில் இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி அழுத்துறா என்ன ஆகும், இப்படி அழுத்துறா மேலே போகும், இதுதானே இதுதானே ஃப்ளக்சுவேஷன். ஸோ தண்ணி இருந்தால் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ ஆப்சஸில் நீ சயின்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இருக்குது, லோக்கலைஸ்டாக இருக்குது, ஆப்சஸ்ன்னு நினச்சிட்டு நீ ட்ரெயின் பண்ணலான்ட்டு போகிற அப்படின்னா எப்போ ட்ரெயின் பண்ணணும்? ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ்னா தான் ட்ரெயின் பண்ணணும். என்ன மெத்தடில் ட்ரெயின் பண்ணணும்? Hilton's method. What is Hilton's method? Make cruciate incision, break all the locules by using sinus forceps. That's Hilton's method. Okay va? But except for this condition, என்னது? Except for this condition, அண்ணா you have to do drainage. அங்கே ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. அப்படின்னா என்னது? பரோட்டிட் ஆப்சஸ், பிரஸ்ட் ஆப்சஸ். பிரஸ்ட்டில் வந்து ஆப்சஸ் ஃப்ளக்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் பண்ணுவேன். வெயிட் பண்ணால் ஆல்ரெடி அங்கே சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் வந்து நான் ஆப்சஸ் ஃப்ளக்சுவேஷன் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் தான் பண்ணுவேன்னு பண்ணேன்னா அவ்வளோதான், என்டையர் ஃபைப்ரோ ஃபேட்டி டிஷ்யூ வில் பி கான். ஃபுல்லாக நெக்ரோஸ் ஆகிடும், ஃபுல்லாக செஸ்ட் வால் மட்டும் தான் தெரியும். நெவர் வெயிட் ஃபார் ஃப்ளக்சுவேஷன். தென் இஸ்கியோரெக்டல் ஆப்சஸ், தென் பாமார் ஆப்சஸ், தென் டோ ஆப்சஸ். ஃபிங்கரில் இதில் வருதுல்ல டோ ஆப்சஸ். என்ன இங்கே எல்லாமே யூ நெவர் வெயிட் ஃபார் fluctuation to develop because the parotid abscess is a very deep abscess within the parotid fascia, so tightly packed. So அதனால் நீ எப்படி பண்ணாலும் என்னது fluctuation வராது. Signs of inflammation, localized swelling, do IND, do incision drainage. Okay, yes.